இப்படிப்பட்ட கூட்டங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி டே பை டே இதனுடைய தேவை வந்து அதிகமாயிட்டு இருக்கு. எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து விமன் அண்ட் ஹெல்த் இல்லைங்களா? விமன் அண்ட் ஹெல்த். ஓகே, ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் விமன் அண்ட் ஹெல்த். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, பெண்களும் பெண்களின் நலன் பற்றி பேசும்போது ஆக்சுவலி மொத்த சொசைட்டியோடைய நலனே அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. வாட் இஸ் ஹெல்த், வாட் இஸ் வெல்னஸ், மைண்ட் பாடி அப்படிங்கிறது ஒரு யூனிஃபைடு என்டிட்டி அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எல்லாருமே நல்ல இன்ஃபார்ம்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள். எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்களோ உங்களுடைய உடம்பு அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் வெல்னஸ் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். இது எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்ககிட்ட இப்போ லெக்சர் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது மற்ற மேடைகளை நிறைய நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இப்படி பண்ணணும், உணவு இப்படி இருக்கணும், எக்ஸசைஸ் இப்படி பண்ணணும், அது எல்லாமே நான் அது பல மேடைகளை நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து அதை நான் பேச மாட்டேன். பட் வாட் ஐ டூ வாண்ட் டு டாக் அபவுட் இஸ் why is it important to keep wellness at the top of your list? உங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ரையாரிட்டிஸ் இருக்குது. என்னோடய கரியரில் நான் எப்படி சாதிக்கணும், எதற்காக சாதிக்கணும், ஆஸ் அ ப்ரொஃபஷனாக எடுத்துக்கணுமா, ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நான் இந்த வேலை செய்கிறேன்னா, இல்லை என்னுடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக என்னுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்துறதுக்காக நான் இந்த ப்ரொஃபஷனை ஃபாலோ பண்ணுறேன்னா, அப்புறம் என் மேலே டிபெண்ட் ஆகிருக்கிறவங்களை வந்து நான் பார்த்துக்கணும். இத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. The list goes on and on and on. And what I have found is இப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட்டு போடும்போது 1 2 3 4 அப்படின்னு போடும்போது ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 11வது தான் பெண்களில் தன்னை வந்து அந்த லிஸ்ட்டில் போட்டுக்கிறாங்க. இது நிஜமாக சொல்லணுன்னா நான் கூட இந்த தப்பு நான் பண்ணியிருக்கேன். ஈவன் ஐ ஹவ் டன் தட் மிஸ்டேக். நானும் கில்ட்டி தான். ஆனால் ஒரு கட்டத்தில் we have to realize that நம்மளை நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கிறதுனால நமக்கே நஷ்டம் மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே நஷ்டம் வரும். நம்ம மேலே டிபெண்ட் ஆகிருக்கிற நம்மளுடைய ஃபேமிலி, நம்மளை பார்த்து வளர்ந்துட்டுருக்கிற நம்மளுடைய குழந்தைங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக இருந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம கையில் எடுத்துட்டு நல்ல தைரியமாக செயல்படும் போது நம்ம குழந்தைங்களை நம்மளை பார்த்துட்டு ஓ இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க கற்றுப்பாங்க. ஸோ லைஃப்பில் நீங்கள் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். யூ ஆர் இம்பார்ட்டண்ட் இன் யோர் லைஃப் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா அது நீங்கள் செஞ்சு அவங்களுக்கு காட்டணும். யூ ஆர் தேர் ஃபர்ஸ்ட் டீச்சர். யூ ஆர் யுவர் சில்ட்ரன்ஸ் மோஸ்ட் இம்பேக்ட்ஃபுல் டீச்சர் ஃபார் லைஃப். ஸோ எல்லாருமே வந்து என்னோடய குழந்தை நல்ல ஹெல்த்தியாக வளரணும், சக்ஸஸ்ஃபுல்லாக வளரணும், சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கும். பட் ஹவு டு யூ மேக் இட் ஹேப்பன்? இட்ஸ் அ கான்ஷியஸ் ஜாப், டே இன் அண்ட் டே அவுட். ஸோ எப்படி உங்களுடைய குழந்தைங்களுக்காக நீங்கள் டெய்லி நீங்கள் உழைக்கிறீங்களோ, ஃபேமிலிக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உங்களுடைய கரியர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்க, எவ்ரி டே இன் அண்ட் டே அவுட் யூ டூ திஸ். ஆஸ் அ மேட்டர் ஆஃப் pure common sense, put yourself at the top of that list. என்னுடைய லைஃப்பில் எனக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பெண்ணை, அதாவது எனக்கே என்னுடைய அஸ்திவாரம்னு நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை இன்னும் பல வருஷம் இன்னும் ரொம்ப நாள் இருந்திருக்க வேண்டியவங்க. ஐ லாஸ்ட் அ வெரி ஏர்லி பிகாஸ் அவங்களுடைய லைஃப்பில் எல்லாருக்கும் எல்லாமே எல்லா நேரத்துலையும் பண்ணிட்டு அவங்கள நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் என் அம்மா பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஐ லாஸ்ட் மை மதர் வெரி ஏர்லி சிம்ப்ளி பிகாஸ் ஷி நெக்லெக்டட் ஹர் செல்ஃப். ஷி லிவ்ட் ஃபார் ஹர் சில்ட்ரன், எங்கள் அண்ணனும் எனக்காக, ஃபேமிலிக்காக, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்காக, அவங்களுடைய கரியருக்காக. அவங்க டாக்டர் இத்தனைக்கும். ஷி நெக்லெக்டட் ஹர் செல்ஃப். ஐ லாஸ்ட் ஹர் டூ ஏர்லி. இன்னொரு காரணம் என்னென்னா, பெண்களை நான் அவங்களுடைய உடம்பு வந்து ஹெல்த், மைண்ட் அண்ட் பாடி ஹெல்த் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது நான் ஏன் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்வேன்னா, எனக்கு புற்றுநோய் வந்த பிறகு என்னுடைய அனுபவத்தை பற்றி பல இடங்களில் நான் பேசுவேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் காது கொடுத்து கேட்குற மாதிரி இருந்தால் போதும், அவங்கள பிடிச்சி நிற்க வச்சுட்டு நான் பேசுவேன். அதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு புற்றுநோய் வந்தப்போ எனக்கு ஹார்ட்லி 34-35 இயர்ஸ் தான்.
என்னுடைய மகளுக்கு இன்னும் 5 வயசு கூட முடியல. ஸோ அந்த நேரத்தில் நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிப்பேன், நான் இருப்பேன் அப்படிங்கிற மன உறுதிக்கு மிகப்பெரிய தூண்டுதல். இன்னும் சொல்லப்போனால் ஒரே ஒரு தூண்டுதல், என்னுடைய மகளுக்காக நான் இருக்கணும், அவளை நான் வளர்க்கணும், அவளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கணும், வாழ்க்கையில் ஒரு நல்ல பாதையை அவளுக்கு நான் அமைச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிட்டி மட்டும் என் மனசில் இருந்தது. அதுக்கப்புறம் கேன்சரை ஃபேஸ் பண்ணி ஃபைட் பண்ணி ஜெயிச்சு வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் ஆக்சுவலி இந்த வருஷத்தோட 20 வருஷம் ஆச்சு. இந்த ஃபெப்ரவரி மந்தோட 20 வருஷம் ஆச்சு. ஸோ தேங்க்யூ. உங்களுடைய கைத்தட்டலுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா சில விஷயங்கள் நம்ம ஜெயிச்சு சாதிச்சு வந்த பிறகு ரொம்ப ஒரு மாடஸ்டியோட இல்லை பரவாயில்ல அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய போராட்டம், சாதிச்சு வந்தது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அண்ட் ஆஸ் அ உமன் யூ ஹாவ் டு அக்செப்ட் வாட் யுவர் விக்ட்ரிஸ் ஆர். யூ ஹாவ் டு கங்க்ராச்சுலேட் யுவர் செல்ஃப். யூ ஹாவ் டு பேட் யுவர் செல்ஃப் ஆன் த பேக் டு கம்ப்ளீட் வாட் ஐ வாஸ் சேயிங். என்னுடைய இந்த புற்றுநோய் போராட்ட பயணத்தில் நான் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு தாய் இருந்தால், தாய் நல்லா இருந்தால், ஆரோக்கியமாக இருந்தால் குடும்பம் நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இது நான் நிறைய இடங்களில் நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு நான் பார்த்துருக்கேன். ஸோ மை ஃபர்ஸ்ட் கோல் இஸ் டு மேக் ஷோர் ஃபேமிலிஸ் ஆர் டுகெதர், சில்ட்ரன் ஹேவ் பேரண்ட்ஸ், எவ்ரிபடி இஸ் ஹெல்த்தி, பீப்புள் லிவ் அ ஃபுல் லைஃப். த லிஸ்ட் இஸ் என்லெஸ். இன்னொன்று இப்போ பெண்களுக்கு மஞ்சுளா மேம் பேசும்போது சொன்னாங்க, என்னென்ன அழுத்தங்கள் இருக்குது பப்ளிக் லைஃப்பில், என்னென்ன ப்ரெஷர்ஸ் இருக்குது. பப்ளிக் லைஃப்னால் ஒரு ப்ரொஃபஷ்னல் பிளேஸ், கரியர் பிளேஸில் போகும்போது என்னென்ன ப்ரெஷர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஃப்ரம் அ ரொம்ப பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது நம்ம குடும்பத்துக்குள்ளே, நம்ம ஃபேமிலி வீட்டுக்குள்ளே, இல்லை நம்மளுடைய சோஷியல் சர்க்கிள்குள்ளே ஒரு பெண்ணை தனிப்பட்ட முறையில் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ நம்ம இன்னொருத்தங்க யாராவது ஓஹோ நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்க, ரொம்ப நல்லா செயல்பட்டிருக்க, ரொம்ப யூ டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப், குட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்கள் தோலை தட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருந்தால் அது நடக்காது. another thing that I have learned, especially today's generation, you have to claim your success, you have to claim your credit. ஆமாம், நான் இன்னைக்கு நான் சாதிச்சிருக்கேன். உலகத்துடைய பார்வையில் இது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்க தேவையில்லை. எனக்கு இது ஒரு சாதனை. நேற்றுக்கு என்னால் இது பண்ண முடியுமா, அந்த கோடை தாண்ட முடியுமா, இல்லை இன்னைக்கு இது சாதிக்க முடியுமா, இந்த வேலையை முடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு இருந்த எனக்கு இன்னைக்கு இதை நான் சாதிச்சிருக்கேன். அதனால் இன்னைக்கு நான் வெற்றிகரமாக நிற்கிறேன். ஐ எம் அ வின்னர் அப்படிங்கிற புரிதல் ஒவ்வொரு பெண்ணுக்கும் உங்களுக்குள்ளே நீங்கள் உருவாக்கிக்கணும். அண்ட் ஐ கேன் ப்ராமிஸ் யூ திஸ், ஒன்ஸ் யூ ஹோல்ட் யுவர் செல்ஃப் அப் as a winner, உங்களை சுற்றி உலகம் உங்களை அப்படியே பார்க்கும். யூ ஆர் அ வின்னர், எஸ் யூ ஆர் அ வின்னர்னு உங்களை சுற்றி இருக்கிற உலகம் உங்களை பார்த்து கை தட்டும். ஸோ ரைட் யோர் ஓன் பாத். உங்கள் வாழ்க்கை உங்கள் முன்னால் இருக்கிற பிளாங்க் பேப்பர், இட்ஸ் அ ஒயிட் ஷீட். அது மேலே நீங்கள் என்ன எழுத விரும்புகிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு கதையாக, எப்படிப்பட்ட ஒரு பயணமாக நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களோ, உங்களுடைய கனவுகள் எப்படி இருக்கோ, அது நீங்கள் உங்கள் கையில் பேனாவை எடுத்து, பேனா உங்களுடைய கண்ட்ரோல், உங்களுடைய மன உறுதி எடுத்து ஒவ்வொரு படிப்படியாக நீங்கள் எழுதுங்க. இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன், நேற்றுக்கு இங்கே இருந்தேன், இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், நாளைக்கு நான் இங்கே சேர விரும்புகிறேன், அதுக்கப்புறம் இது அடைய விரும்புகிறேன் அப்படிங்கிறது. ரைட் யுவர் ஓன் ஸ்டோரி, ரைட் யுவர் ஓன் ஸ்க்ரீன் பிளே, பிகம் த ஹீரோ ஆஃப் யுவர் ஓன் மூவி. அண்ட் எஸ், இது நடக்கும். உங்களுக்கு என்னங்க, நீங்கள் சொல்வீங்க யூ ஆர் அ செலிப்ரிட்டி. செலிப்ரிட்டி அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய இட்ஸ் நாட் ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட் மட்டும் இல்லாமல், இட்ஸ் நாட் ஈவன், இட் இஸ் ஒன் திங் தட் ஹேப்பன்ஸ். நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் சாதித்த பிறகு உங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் வரும். தட்ஸ் இட். பப்ளிக் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரெக்கக்னிஷன் கிடச்சா இட்ஸ் அ செலிப்ரிட்டி, அவ்வளோதான். இட்ஸ் ஒன்லி அ பிராண்டிங். பட் த ஃபேக்ட் இஸ், அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லோரும் ஒன்று தான். நம்மளுடைய ஃபியர்ஸ், நம்மளுடைய வீக்னஸஸ், ஸ்ட்ரெங்க்ஸ், நம்மளுடைய அழுத்தங்கள், நம்மளுடைய
துன்பங்கள், நம்மளுடைய வெற்றி, நம்மளுடைய தோல்வி, what we laugh at, what we feel good at, our discovery, everything, fulfillment, எல்லாமே ஒன்று தான். குழந்தைங்களுக்காக நம்ம எல்லாரும் யோசிக்கிற விதம் வந்து அப்படியே தான் இருக்கும். ஒரு தாயோட மனசு அப்படி தான் இருக்கும். என்ன ப்ரொஃபஷன் ஃபாலோ பண்ணாலும், என்ன சம்பளம் வாங்கினாலும், as a mother we are all the same. As a woman we all think the same. All our pains, aches, everything are the same. ஸோ நான் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்நேரம் உங்களுக்கு ஒரு விஷயம் என்னை பற்றி புரிஞ்சிருக்கும். எதுவுமே வந்து நான் ஒரு ஃப்ரீ லெக்சராக வந்து நான் கொடுக்க மாட்டேன். நான் என்னுடைய லைஃப்பில் நான் அனுபவித்து அந்த தியரி நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிற எந்த விஷயங்கள் எல்லாமே வந்து என் மேலே நான் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்த பிறகு தான் நான் மற்றவங்களுக்கு நான் சொல்லுவேன். ஸோ எஸ், இட் இஸ் பாசிபிள். இட் இஸ் டிஃபிகல்ட் சம்டைம்ஸ். It takes a lot of courage sometimes to step forward and say, "Illa, this is not my story. This is not my dream. This is not my path." and சொல்றதுக்கு அப்பப்போ தைரியம் வேணும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட்டிவான ஒரு என்வாயன்மெண்ட் கிடைக்காது. பட் எனக்கு அந்த சப்போர்ட்டிவ் என்வாயன்மெண்ட் இல்லைன்னா அதை தாண்டி எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிறதுக்கான அத்தனை உரிமைகளும் எனக்கு இருக்குது. இந்த உண்மை ஒவ்வொரு பெண்ணும் உணரணும். So understand that each one of you has the world within you. You can create your own reality. You have every strength to overcome any challenge. ஒரு பெண்ணாக இருந்து பிறந்ததிலிருந்து ஸ்கூலுக்கு போய் 12 வருஷம் ஸ்கூலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜுக்கு வந்து அங்கே ஒரு 3 வருஷம் ப்ளஸ் இன்னொரு 2 வருஷம். இட்ஸ் அ வெரி ஹார்ஷ், வெரி சேலஞ்சிங் என்வாயன்மெண்ட். ஸோ இதெல்லாம் கடந்த வந்த பெண்கள் வந்து அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாதா? ஸோ ரெக்கக்னைஸ் ஹூ யூ ஆர், அண்டர்ஸ்டாண்ட் ஈச் ஒன் ஆஃப் யூ இஸ் அ வின்னர். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான அத்தனை சக்தி, அத்தனை குவாலிட்டிஸ் உங்களுக்குள்ளே ஆல்ரெடி இருக்குது. ரெக்கக்னைஸ் இட். see yourself. நாளைக்கு நீங்கள் கண்ணாடியில் தலை சீவி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் வகுடு வந்து கிளியராக இருக்கா, பொட்டு சரியாக இருக்கா அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை நீங்கள் பாருங்கள். கண்ணாடியில் நீங்கள் பார்க்குற அந்த ரிஃப்ளெக்ஷன் யார்? கண்ணில் கண்ணை வச்சு பாருங்கள். அந்த பெண்ணுடைய மனசில் என்ன இருக்குது, என்ன அடங்கி இருக்குது, என்ன வேணும், என்ன கனவுகள் இருக்குது, என்ன கஷ்டங்கள் இருக்குது, என்ன துயரம் இருக்குது. see yourself, love yourself, be kind to yourself. அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு நீங்கள் சில முடிவுகள் எடுக்கிறது, it will become easier and easier. and நீங்கள் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா ட்ரஸ்ட் மீ, உங்களை சுற்றி நீங்கள் யாரெல்லாம் யாருக்காக நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே இன்னும் நல்லா இருப்பாங்க. ஸோ ஐ வில் சே திஸ் விமென்ஸ் டே, ஒவ்வொரு பெண்ணுமே தனக்குள்ளே இருக்கிற சக்தியை புரிஞ்சுக்கணும், உணரணும், செயல்படுத்தணும். அண்ட் அதனால் தன்னுடைய வாழ்க்கையை வந்து தன்னுடைய இஷ்டப்படி, தன்னுடைய விருப்பப்படி, தன்னுடைய கனவுகளை நினைவாக்கும்படி செயல்படுத்தி வெற்றிகரமாக சாதிக்கக்கூடியதெல்லாம் சாதிக்கணும். அண்ட் திஸ் இஸ் ஹவு அ உமன் வில் சேஞ்ச் த வேர்ல்ட் அரவுண்ட் ஹர் எவ்ரி டே. I have seen this so many times in my life and I have every faith. And இங்கே இருக்கிற ஆண்களுக்கு வந்து I want to first of all say, இங்கே இருக்கிறது வந்து ஒரு பெரிய சப்போர்ட் அப்படிங்கிறது I can understand. சில பேர் நீங்கள் க்யூரியாசிட்டிக்காக வந்திருப்பீங்க, என்ன தான் பேசிட்டு போகிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்திருப்பீங்க. சில பேர் வந்து கடமைக்காக வந்திருப்பீங்க. என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்தாலும் எனக்கு பரவாயில்ல, இந்த மீடியாவில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இன்னும் உலகத்துக்கே நீங்கள் காட்ட போகிறீங்க. ஸோ எந்த காரணத்துக்காக எந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்தாலும் ஐ டோன்ட் கேர். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே இருக்கீங்க, கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பெண்கள், அது வந்து ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஒர்க் கொலீக்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும், the women are the ones that create life. and இதில் வந்து ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி பேச வேண்டிய ஒரு தேவையே இருக்கக்கூடாது. ஆக்சுவலி ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி நான் மைக்கு கொடுத்துட்றேன். இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இருக்கு இல்லைங்களா, இது இருக்குங்கிறது உணர்றதுக்கு எனக்கு பல வருஷம் ஆச்சு. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய மகள் அந்த ஒரு கிட்டத்தட்ட டீனேஜ் ஏஜ் வந்த பிறகு அவங்க வந்து ஃபெமினிசம் பற்றி பேச ஆரம்பித்தப்போ தான் ஓகே, ஃபெமினிசம் பற்றி தெரியும், ஐ ஹர்ட் அபவுட் இட், இன்டலெக்சுவலாக தெரியும், பட் என்ன வாட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஃபார் திஸ் அப்படின்னு கேட்கும்போது பெரிய சண்டை ஆயிடுச்சு. திட்டாங்க, என்ன ஒரு பெரிய லெக்சர் கொடுத்தாங்க. அண்ட் வாட் ஷி செட் வாஸ் ரைட்.
அப்போ தான் நான் ஒரு புது பார்வையோட என்னை சுற்றி பார்க்கும்போது ஆமாம் இல்லை, பெண்கள் இப்படியெல்லாம் அனுபவிக்கிறாங்க, இப்படியெல்லாம் அதாவது அழுத்தப்படுறாங்க, இப்படியெல்லாம் சப்ரெஸ் ஆகிறாங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் யூனோ ஒய், இது வந்து ஆரகன்ஸில் வந்ததில்லை. நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். எனக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஒரு இன்இக்வாலிட்டி பற்றின ஒரு அவேர்னஸே இல்லாததுக்கு காரணம் வந்து எங்கள் அண்ணனும் நானும் பிறந்ததுலேருந்து ஒரு நாள் கூட நீ ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால இவ்வளோ தான் பண்ண முடியும், நீ ஒரு பையனாக இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் ஆசைப்படலாம், பொண்ணாக இருக்கிறதுனால இப்படி தான் இருக்கணும், இந்த கோடுக்குள்ளே தான் இருக்கணும், பையனாக இருக்கிறதுனால நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஒரு டிஃப்ரென்சியேஷன் ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் நாங்கள் கேட்டதில்லை. ஐ ஹவ் நெவர் ஹர்ட் திஸ் க்ரோயிங் அப். எனக்கு ஏதாவது ஒரு கனவு இருக்கா, ஓகே, அது சாதிக்கிறதுக்கான வழியை பாரு. ஃபைண்ட் அவுட் ஹவு டு யூ வாண்ட் டு அச்சீவ் திஸ், கோ மேக் யுவர் பாத், லேர்ன் வாட் யூ நீட் டு லேர்ன் அப்படிங்கிற ஒரு புஷ் இருந்து தவிர ஜெண்டர் வாஸ் நெவர் டிஸ்கஸ்ட் இன் மை ஹவுஸ். அண்ட் த ரீசன் ஐ எம் சேயிங் திஸ் இஸ், அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஆர் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது அடுத்த தலைமுறையிலிருந்து இருக்கவே கூடாதுங்கிறதுக்கு மிகப்பெரிய ஆயுதம் நம்ம குடும்பங்களில், நம்ம வீட்டுக்குள்ளே, நம்ம குழந்தைங்களை நம்ம வளர்க்குற விதம். ஐ ஆம் ஹூ ஐ ஆம் பிகாஸ் மை பேரண்ட்ஸ் ஹவ் brought me up the way I am. I think of myself, I am an individual. ஜெண்டர் அப்படிங்கிறது ஒரு பயாலஜிக்கல் இஷ்யூ, அதுக்கப்புறமா வருது. நான் நானாக இருக்கேன், நான் நானாக யோசிக்கிறேன், நான் நானாக செயல்படுறேன், நான் நானாக சாதிக்கிறேன். So everyone is an individual, gender is only secondary. Again, thank you so much for this opportunity. In the occasion kapparpattu, I would like to thank all of you. ஏன்னா as members of the media நீங்கள் செஞ்சிட்ருக்கிற பணிகள் வந்து உங்களுக்கு ஒரு கரியர், பட் சமுதாயத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய அத்தியாவசிய தேவை. இட்ஸ் நாட் ஜஸ்ட் நியூஸ் டிசெமினேஷன். இந்த காலத்தில் பேலன்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இல்லாமல் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ அண்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபார் பப்ளிக் டு ஸ்பீக் அவுட் ஆல்சோ. ஸோ உங்களுடைய சர்வீஸ்க்காக, உங்களுடைய unending சர்வீஸ்க்காக என்னுடைய மனமார்ந்த நன்றி. ப்ளீஸ் கண்டினியூ டு டூ த குட் ஒர்க் அண்ட் த சர்வீஸ் தட் யூ டூ. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.